ஏன்பா போலீஸ் கேட்டா எல்லாத்தையுமே சொல்லிடுறதா? சே சே, உங்களுக்கு என்னடா கம்மி பண்ண? பணம் கேட்டா பணம் கொடுத்தேன், எல்லாத்தையுமே செஞ்சனே இல்ல? சொல்லுடா, போலீஸ்ல எதுக்குடா என் பேர சொன்ன? சரி, அப்போ பேச மாட்டீங்க? பேசவே மாட்டீங்களா? கண்ணா வாய் தருமா? அப்படி இல்ல, பெருசா. புரியல? ஐயோ மாடி, எவ்வளவு பெரிய நாக்கு! இவன் நாக்க பாத்தீங்களா? எவ்வளவு பெருசா இருக்குதுல, குதிரை நாக்கு மாதிரி. குதிரை நாக்கு மாதிரி வச்சுக்கிட்டு பேச மாட்டேன்றிய, அப்புறம் எதுக்கு இந்த நாக்கு? கிருஷ்ணா சார், அத குடுறா, அத கொண்டு வாடா, குடுறா இங்க. உங்களுக்கு தேவையில்லாத இந்த நாக்கு எங்களுக்கு தேவை. கொடுப்பீங்களா சார்? கொடுப்பீங்களா? நீங்க கொடுக்கலன்னா கூட நாங்க எடுத்துக்குவோம். எப்படி சௌகரியம்? இந்த நாக்கு எனக்கு தேவை. மேடம், கவுடா கவுடா அடடா, அவசரப்படாதம்மா, அங்கே நில்லு, நான் வரேன். ஆஹா ஆஹா, என்னம்மா நல்லா இருக்கிறியா? உன்னை பார்த்தாலே தெரியுதே நல்லா இருக்கிற. ஓஹோ, வீடு ரொம்ப பிரமாதம் இல்ல? இதோப்பா,
கடவுளே ஆண்டவா, கடவுளே கடவுளே கடவுளே. இத பாருமா, இந்த கடவுளை நீ தினம் கும்பிடு. உன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாம் 1க்கு 10 மடங்கு ஆயிடும். எங்கேயோ போயிடுவேன். புரியலையா? ஆமா சாண்ட்ரா, என்னுடைய அஸ்திவாரமே அவர்தான். பவுண்டேஷன். என்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, நான் இந்த பொசிஷன் வரதுக்கு காரணமே அவர்தான். அவர் போட்டோவை பார்த்த உடனே கடவுளை நேரா பார்த்த மாதிரி ஒரு பக்தி வந்துருச்சு. இதோ 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 என் பக்கத்திலே மேல கீழே அங்க இங்க அவர் ஓடி ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பயம். இத நான் முதல்ல நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, கடவுள் சத்தியமா அந்த வீட்டு வாசல் கூட நான் காலை வச்சுக்க மாட்டேன். வாமா வா வா வா. அட என்ன இந்த மாதிரி மக்கார் பண்ற நீ? என் தங்கச்சி மாதிரி. வா 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 வா. மெதுவா வழுக்குது. அதுக்குதான் கை கட்டிமா பிடிச்சுக்கிறேன். வா 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 வா. உக்காரு. உக்காரு. தா பொண்ணு, குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அடி என்ன நீ நின்னுங்கிற? உக்காரு. புது சோப்பாலாம் அடிச்சு வச்சுக்கிற. என்னம்மா, உன் டிஸ்டிலரிஸ் பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குதா? அட வாய திறந்தா பதில் சொல்லம்மா. கூச்சப்படுறியா? பரவாயில்ல. கேள்விப்பட்டேன் உன் மேனேஜ்மெண்ட், உன் கெப்பாசிட்டி பத்தி ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டேன். புத்திசாலி பொண்ணு, எல்லாம் உங்க ஒப்ப மாதிரியே. தண்ணியா கொண்டா. சாண்ட்ரா, இது தண்ணி, பச்சை தண்ணி. இதுல சர்க்கரை, சுகர் போட்டு கலக்கி குடிச்சா இனிப்பா இருக்கும். இதுலயே சாராயத்தை ஊத்தி குடிச்சா கசக்கும், கிக்கடிக்கும். இதே பச்சை தண்ணில விஷம், பாய்சனை கலக்கி குடிச்சா செத்து போயிடுவேன். நான் இந்த தண்ணி மாதிரி. ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் இந்த தண்ணி மாதிரி, நீ இந்த சில்லு மாதிரி உடஞ்சிருவ. എങ്ങനെയുണ്ടാ? നല്ല ഇംപ്രൂവ്മെന്റ്. ചികിത്സ ഫലിക്കുന്നുണ്ട്. ഒരു 2 ആഴ്ച കൂടെ കഴിഞ്ഞാൽ ഇവനെ ഒന്ന് റേസിന് ഇറക്കി നോക്കണം. ജസ്റ്റ് ഒരു ട്രയൽ റൺ. ഹായ് ശിവപ്പ. ഹായ്. ഹായ് മുരുകൻ. ഹലോ. ഹായ് അൻവർ. എന്താ നീ ഇത്ര ഉത്സാഹത്തില്? ശിവപ്പ, ഞാൻ പറഞ്ഞിരുന്നില്ലേ എന്നെ വീട്ടിൽ വന്ന് സ്കെയർ ചെയ്തതിന് ഞാൻ ഗൗഡയോട് തിരിച്ചു ചെയ്യുമെന്ന്. എന്നെങ്കിലും നൗ ഇസ് ദ ടൈം. See this. എന്താ ഇത്? വൈറ്റൽ ഇൻഫർമേഷൻ ഫ്രം മാംഗ്ലൂർ. അതായത് ശിവപ്പയ്ക്ക് ഓർമ്മയില്ലേ പഴയ ജബാറിനെ, ഡാഡിയുടെ പഴയ ഫ്രണ്ട്, മാംഗ്ലൂരില് ഗൗഡയുടെ സ്മഗ്ലിംഗ് ഏജന്റ്. ആ, അയാളും ഗൗഡയും തമ്മിൽ തെറ്റി. അതറിഞ്ഞ് ഞാൻ അയാളെ കോണ്ടാക്ട് ചെയ്തു. ഹീസ് ആൾവേസ് ആഫ്റ്റർ ഫാസ്റ്റ് ബഗ്. അയാൾ ഇന്ന് രാവിലെ കൊടുത്തയച്ച മെസ്സേജാണ്. ഇത് മതി തൽക്കാലം ഗൗഡയെ ഒന്ന് വെറുപ്പിക്കാൻ. കമോൺ, ഐ വിൽ ഗിവ് ദ ഡീറ്റെയിൽസ്. തീക്കളിയാണ്, അറിയാവല്ലോ. ഓ യെസ് ശിവപ്പ, എനിക്ക് വേണ്ടി പ്ലീസ് ഒരു ചെറിയ റിവഞ്ച്. ആ ഗുഡ് ഈവനിങ് സർ. ഗുഡ് ഈവനിങ്. സോറി സർ, ഞങ്ങളൊരല്പം താമസിച്ചു പോയി. ആരും ഫോളോ ചെയ്യണ്ടല്ലോ എന്ന് കരുതി ഒരല്പം വളഞ്ഞ വഴി കൂടെ വന്നത്. ദാറ്റ്സ് ഓൾ റൈറ്റ്. പിന്നെ എന്താ ഇൻഫർമേഷൻ? അത് 2 ദിവസം മുമ്പ് മാംഗ്ലൂർ പോർട്ടിലടുത്തൊരു ഇറ്റാലിയൻ മർച്ചന്റ് ഷിപ്പ്, അതിൽ ഗൗഡയ്ക്കുള്ള കുറെ ഏറെ കള്ളക്കടത്ത് സാധനങ്ങൾ വന്നിറങ്ങിയിട്ടുണ്ട്. വിദേശത്തച്ചടിച്ച ഇന്ത്യൻ കറൻസി, 1-ാം തരം കള്ളനോട്ട്,
പിന്നെ ഗോൾഡും ഡ്രഗ്സും. ഇന്നലെ ചരക്ക് ക്ലിയർ ചെയ്തു. ഇന്നു മുതൽ സാധനങ്ങൾ കൊണ്ട് പോന്നു തുടങ്ങും ബൈ റോഡ്. നാളെ സിറ്റി ലിമിറ്റ്സിൽ എവിടെയെങ്കിലും കാത്തു കിടന്നാൽ ചിലപ്പോ അവന്മാരെ കൊടുക്കാൻ പറ്റിയെന്നിരിക്കും. നിങ്ങൾക്ക് താല്പര്യമുണ്ടെങ്കിൽ. വെരി മച്ച്. ഇതാ സാധനങ്ങൾ കടത്താൻ ചാൻസ് ഉള്ള വണ്ടികളുടെ നമ്പറും റൂട്ട് ഡീറ്റെയിൽസും. താങ്ക് യു. ഒരു ഒറ്റുകാരനായിട്ട് അറിയപ്പെടാൻ മനസ്സുണ്ടായിട്ടൊന്നുമല്ല, ഒരാളെ സഹായിക്കാൻ വേണ്ടി ചെയ്യുന്നു, അത്രേ ഉള്ളൂ. പിന്നെ ഞാനാ ഇൻഫോർമന്റ് എന്ന് മറ്റാരും അറിയാൻ പാടില്ല, പ്രത്യേകിച്ച് നിങ്ങളുടെ ഡിപ്പാർട്ട്മെന്റിലുള്ളവർ. ഓക്കെ? യു ക്യാൻ ട്രസ്റ്റ് മീ. പിന്നെ സൂക്ഷിക്കണം. ഗൗഡയെ കുറിച്ച് ഞാൻ പറയാതെ തന്നെ അറിയാമല്ലോ. ഷുവർ. വിഷ് യു ഓൾ ദി താങ്ക് യു. ബെസ്റ്റ്. ബൈ.